ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மதுரையிலேருந்து உங்கள் சந்திரசேகர் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கேப் ஆகி போயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு புறா எப்படி ரேஸில் பழக்கிறீங்க, பட்டாவை எப்படி வந்துட்டு பந்தயத்துக்கு செட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் ஒரு 6 செட்டு பட்டா வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் சரி எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஆல்ரெடி இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செட்டு பட்டா இருக்குது, ஜோடி பட்டா. அதுக்கடுத்து 15 நாள் பட்டா ஒரு செட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 3 நாளில் வெளியே அந்த பட்டா இருக்குது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம அதை பந்தயத்துக்கு பழக்கினா தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சின்ன பட்டாவை அந்த ஏற்கனவே பழகின பட்டாவோடு சேர்த்து அதுக்கு பின்னாடியே வந்துட்டு நீங்கள் அதை ஓட்டினீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஆல்ரெடி ஓட்டின பட்டாவுக்கு வந்துட்டு ஒத்த பட்டா ஓட்டணும், அப்புறம் 2 பட்டா ஓட்டணும், அப்புறம் அந்த பட்டாவோட சேர்த்து அடுத்து சின்ன பட்டாக்கெலாம் ஒன்றா விட்டு பழக்கணும். திருப்பி அந்த பெரிய பட்டாவை நிப்பாட்டிட்டு இதை மட்டும் தனியாக விடணும். விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து டைமிங் பண்ணணும். காய்ச்சல் போட்டு அந்த மாதிரி டைமிங் பண்ணலாம். மினிமம் ஒரு 4 மணி நேரம் பறந்துச்சுன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு புறா செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பட்டாக்களை முறைப்படுத்தி அதை தண்ணியில் நனைச்சி முறையாக அதை காய போட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணலாம். அந்த புறா பட்டாவை மட்டும் காட்டுறேன் வாங்க. இது வந்து இப்போ உள்ள பட்டாக்க, இப்போ வெளியே வந்து ஒரு 4 நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள பட்டாக்கள் வந்துட்டு இந்த பட்டா வந்து 1 மாதத்து பட்டா, சப்ஜா பட்டா. இது ஜோடி பட்டாவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 மாதத்து பட்டா. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம அந்த கள்ளி உருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இது அதிகமாக பறக்காது. அதுக்குள்ளே அதை டைமிங்கை செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கள்ளியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் செட் பண்ணணும். இப்போ அது முடியெல்லாம் வந்து கொட்டி முளைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது வந்துட்டு ரொம்பவும் டைமிங் பறக்காது. அதனால் வந்துட்டு இது நல்லா ரெக்கைலாம் புது ரெக்கை கொடுத்து நல்லா சைனிங் ஆனதுன்னா அந்த ஃபுல் டைம் ஓட்டும். இதுவும் அது ஜோடி பட்டா அப்படின்னா இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 40 நாள் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டா வந்து 15 நாள் பட்டா. இது ஒரு செட்டு இருந்ததுன்னா ஜோடி பட்டா. ஒன்று கருங்கல்ல வந்துருக்கு, ஒன்று வந்து ஸோ இதுவும் நல்லா பறக்கு. இதுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பறக்கு டைமிங் இருக்குது. இது ஒரு தாயோட குஞ்சு ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால் அப்படியே செட் பண்ணி இப்போ எப்படின்னா பட்டாக்களை எப்படி ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வீடியோ போடுறேன். பறக்க விட்றேன் பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஒரு 40 நாள் பட்டாவை இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். போட்டு நல்லா வந்து டோப் போடாமல் நல்லா டைமிங் புறா வந்து கையில் பிடிச்சி தான் இருக்கணும். எப்போதுமே அந்த வித்தியாசம் பழகலாம். எனக்கு நீங்கள் எப்போதுமே புறா பட்டாக்களை வந்து கையில் பிடிச்சி தான் வரணும். அது ஒரு ட்ரைனிங் சும்மா விரட்டுறது எல்லாம் புறாவில் கூட மையத்துக்கு வரணும். புறா வந்து ட்ரைனிங் பெரிய புறாக்கள் அந்த அணைக்கடக்கெல்லாம் போயிட்டு வெளியே பட்டாக்களை மட்டும் தனியாக நீங்கள் எப்போதுமே கையில் பிடிச்சி தான் கொடுக்கணும். அதான் அது நல்ல ட்ரைனிங். இப்போ அது ஃபஸ்ட்டு செட்டு விட்டேன், இது வந்து செகண்ட் செட். இது இப்போ வந்த பட்டா, அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்த பட்டா. இதுவும் கொஞ்சம் தண்ணி போட்டு காய்ச்சல் போட்டு நல்லா இடம் பறிக்கலாம் வச்சுருக்கேன். நல்லா பறக்கும். அது நம்ம புறா ட்ரைனிங் போகிற இடத்துல மருந்தெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் வந்து புறா செட் ஆகும். ஏன்னா இதை அடித்து தின்னாலும் தின்னது தான். இது அவ்வளோவா அடிக்காது. இதோட சின்ன கழுகாக இருக்கிறது தான் அப்புறம் நல்லா
அந்த இதை அடிக்கும். அங்கே பாருங்கள், அங்கே அந்த கட்டு நல்லா 3 புறா பறகு. அதுக்கு முன்னாடியே அந்த பெரிய கழுகும் பறகு. நான் அதை அடிக்காது, இதோட சின்னமாக உள்ள கழுகு தான் அந்த புறாவை பறந்துட்டு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்த புறா. இது வந்து ஒரு கர்ண ஆண். இது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக நல்லா பறந்துச்சு. இதை வச்சு தான் எல்லாத்தையும் பழக்கினேன். இது வந்து ஒரு கர்ணப்பட்டா, இதோட பட்டா. இது கொஞ்சம் ரெக்கை சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் பறக்குது. இது முன்னாடி பறக்குது, தூக்கி எறிஞ்சோடனே ஓடி உட்காந்துடும். ஸோ இப்போ இது அதோட சேர்ந்து முன்னாடி மட்டும் பூசிட்டு போட்டா இருக்கிற மாதிரி முன்னாடி நீ பூசிடுவாங்க, நீங்கள் பூசிட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம புறா பறந்துட்டுருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கலேன். இப்போ தான் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. காலையில் ஒரு 7 மணி 6:30 மணிக்கெலாம் வந்து இந்த வெயில் காலத்தில் போட்டோன்னா நீங்கள் வந்துட்டு அந்த இருந்தாலும் 1 மணி 2 மணி தாண்டி உட்காரணும். தண்ணி வைக்காமல் பறக்க விட்டால் தான் உங்களுக்கு வந்து புறா செட் ஆகும். தண்ணி வந்து வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு அப்புறம் இறை ஊட்டி, இறை வந்துட்டு உடனே போட்டிங்கன்னா அது பூரா வெயிட்டு குடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நல்ல